ஹாய் ஆல், வெல்கம் டு பிரியா ஹோம் கிச்சன். டுடே வந்து 7 month பேபிக்கு லஞ்சு தான் பார்க்குறேன். ஆல்ரெடி பருப்பு சாதம் போட்டுருந்தேன். இப்போ பீட்ரூட் ரைஸ். ஆல்ரெடி அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம் 30 minutes. பீட்ரூட்டு, வெங்காயம், ஒரு பிஞ்ச் பூண்டு. ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. குக்கர் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, 2 சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், பூண்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டோம். பீட்ரூட், வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி பருப்பையும் தண்ணியோட சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக மஞ்சள்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு விசில் போட்டு எடுத்து மூடியாச்சு. ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு. இது வந்து நம்ம பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு கொடுக்கலாம். குக்கரில் இருந்து பவுலுக்கு நல்லா மேஷ் பண்ணி மாற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இவ்வளோலாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் இவ்வளோ தான் அவங்க சாப்பிடுவாங்க. வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஃபுட்டாக தான் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகி கஞ்சி போட்டிருந்தோம், 2வது பருப்பு சாதம் போட்டிருந்தோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதம். ஸோ வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டோ தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது அவங்களுக்கு செட் ஆகுது இல்லை அலர்ஜி ஆகுதான்னு செக் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க கொடுங்க. உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.